வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் சென்ற வகுப்பிலே குறைந்தபட்ச விலை சம்பந்தமாகவும் அது தொடர்பான வரைபடங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது குறைந்தபட்ச விலை தொடர்பாக, அதாவது ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டு விலையாக விதிக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு உற்பத்தியாளர் மிகையையும் நுகர்வோர் மிகையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும், அதன் அடிப்படையில் சமூக நலனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினையும் வரிப்படத்தின் மூலமாக காட்டலாம். நாங்கள் வரிப்படம் ஒன்றின் மூலமாக சமூக நலன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை இப்போது பாருங்கள் பிள்ளைகள். இங்கே டி வளைகோட்டினால், கேள்வி வளைகோட்டினால் நுகர்வோர் நடத்தையும், நிரம்பல் எஸ் வளைகோட்டினால் உற்பத்தியாளர் நடத்தையும் காட்டப்படுகிறது. 40 ரூபாய் விலை சமநிலை விலையாக தரப்படுகிறது. 40 ரூபாய் சமநிலை விலையில் 400 அலகுகள் சமநிலை அளவாக காணப்படும். இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது 80 ரூபாய் விலை ஆக கூடிய கேள்வி விலையாக கருதப்படுகிறது. 80 ரூபாய் விலை ஆக கூடிய கேள்வி விலை, 40 ரூபாய் சமநிலை விலை. எனவே நாங்கள் நுகர்வோர் மிகையை அளவிடுவதற்கு 80/40 ரூபாயிலிருந்து 40 ரூபாவை கழித்து 400 சமநிலை அளவால் பெருக்கி 2ஆல் வகுப்பதன் மூலம் நாங்கள் நுகர்வோர் மிகையை கணிக்கலாம். 40 ரூபாய் விலையில் ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC பரப்பாக அமைகிறது. இங்கே பிள்ளைகள் ஆரம்ப சமநிலையில் ABC நுகர்வோர் மிகையாகும். அவ்வாறு உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கின்ற பொழுது ஆரம்ப சமநிலை விலையில் உற்பத்தியாளர் மிகை EF பரப்பாக அமைகிறது. அதாவது சமநிலை விலை 40 ரூபாயிலிருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையாகிய இங்கே 0 விலை காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக குறைந்த நிரம்பல் விலை 0. எனவே 40 ரூபாயிலிருந்து 0 கழித்து சமநிலை அளவாகிய 400 அலகுகளை பெருக்கி அதன் பெறுமதியை 2ஆல் வகுப்பதன் மூலம் அந்த EF உற்பத்தியாளர் மிகையினை கணிக்கலாம். 40/0 தர 400 கீழ் 2 என்ற அடிப்படையிலே EF உற்பத்தியாளர் மிகை. எனவே ஆரம்ப பொருளாதார மிகையை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகள், நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகையாக அது அமையும். எனவே ஆரம்ப பொருளாதார மிகை ABCEF பரப்பினால் காட்டப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? பாருங்கள், ஆரம்ப சமநிலை விலை 40 ரூபாவாகவும் சமநிலை தொகை 400 அலகுகளும் ஆகும். ஆரம்ப சமநிலையில் நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை மற்றும் பொருளாதார மிகை என்பவற்றை பின்வருமாறு காட்டலாம். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் நுகர்வோர் மிகை ABC, நுகர்வோர் மிகை வரைவிலே ABC ஆக இருக்கின்றது. அதன் பெறுமதி 80/40 தர 400 கீழ் 2, அதன் பெருமானம் 8,000 காணப்படுகிறது. 80/40 தர 400 கீழ் 2, அதன் பெருமானம் 8,000 ரூபாவாகும். அவ்வாறு உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உற்பத்தியாளர் மிகை DE பரப்பாக அமைகிறது. உற்பத்தியாளர் மிகை DE பரப்பாக அமைகிறது. சரி பிள்ளைகள்,
எனவே உற்பத்தியாளர் மிகை டிஇ பரப்பாக அமைகின்ற நிலையில் அதனை நாங்கள் கணிப்பிடுகின்ற பொழுது சமநிலை விலை 40 ஆக குறைந்த விலை 0. எனவே அதனை கழித்து சமநிலை அளவாகிய 400 பெருக்கி 2 வகுத்துக் கொள்கின்றோம். எனவே அதன் பெருமானம் 40 தர 400 கீழ் 2 சமன் 16,000 கீழ் 2. எனவே நாங்கள் அந்த 16,000 2 வகுப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகை 8,000 ரூபாவாக காணப்படுகிறது. எனவே பொருளாதார மிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே உற்பத்தியாளர் மிகையையும் நுகர்வோர் மிகையையும் நாங்கள் கூட்ட வேண்டும். நுகர்வோர் மிகை ஏபிசி 8,000, உற்பத்தியாளர் மிகை டிஇ அதுவும் 8,000 இருக்கின்றது இங்கே. எனவே பொருளாதார மிகை ஏபிசி நுகர்வோர் மிகையையும் டிஇ உற்பத்தியாளர் மிகையும் கூட்டிய பரப்பாகிய ஏபிசிடிஇ பரப்பாக அமையும். ஆகவே நுகர்வோர் மிகை 8,000, உற்பத்தியாளர் மிகை 8,000, இரண்டையும் கூட்டிய பெருமானமாகிய 16,000 ஆரம்ப பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. எனவே ஆரம்ப பொருளாதார மிகை 16,000 இருக்கு. பாருங்கள் பிள்ளைகள், ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் நீங்கள் இதை அவதானமாக பார்க்க வேண்டும் பிள்ளைகள். இந்த வரைவிலே ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 60 ரூபாயாக இருக்கின்ற பொழுது அதிலே 200 அலகுகள் நுகர்வு செய்யப்படுகின்றன. ஆனால் 600 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகையான 16,000 பார்த்தோம் ஆரம்ப சமநிலையில். இப்போ ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் சந்தை பரிமாற்றம் இந்த 200 அலகுகளாக அமையும் போது சந்தை பரிமாற்றம் 200 அலகுகள். அதிலே பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 60 ரூபாவில் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 60 ரூபாவில் 600 அலகுகளை நிரம்பலாளர்கள் நிரம்பல் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சந்தையிலே 200 அலகுகளை மட்டும்தான் நுகர்வோர்கள் கொள்வனவு செய்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே 60 ரூபாய் விலையில் 200 அலகுகள் கேள்வி ஏற்பட உற்பத்தியாக்கிய 600 அலகுகளில் 200 அலகுகளை மட்டுமே நிரம்பலாளர்கள் நுகர்வோருக்கு வழங்கல் செய்கிறார்கள். எனவே இங்கே 200 அலகுகள் வழங்கல் செய்யப்படுகின்ற அதே நேரம் 200 அலகுகள் நுகரப்படுவதனால் 60 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் 200 அலகுகள் சந்தை பரிமாற்று தொகை என எடுத்துக்கொள்கின்றோம். எனவே அந்த சந்தை பரிமாற்று தொகை 200 ஆக அமையும் போது நுகர்வோர் மிகை ஏப்பரப்பாக இருக்கிறது. நுகர்வோர் மிகை பிள்ளைகள் பாருங்கள், வரைவிலே ஏப்பரப்பாக இருக்கிறது. இந்த 60 ரூபாய் விலையில் 200 அலகுகளை நுகர்வோர்கள் நுகர்வு செய்ய அவர்கள் செலுத்த தயாரான விலை ஏபிஇஜி பரப்பாக காணப்படும். வரைவிலே பாருங்கள் பிள்ளைகள், ஏபிஇஜி பரப்பு நுகர்வோன் செலுத்த தயாரான விலை. ஆனால் 60 ரூபாய் விலையிலே 200 அலகுகளை அவன் நுகர்வு செய்கின்றான் என்றால் பிஇஜி பரப்பே அவன் நுகர்வோன் செலுத்திய விலையாக காணப்படும். எனவே செலுத்த தயாரான விலை ஏபிஇஜியில் இருந்து செலுத்திய விலையாகிய பிஇஜியை கழித்து பெறப்படும் தொகை ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக காட்டப்படுகிறது. அதே போல பாருங்கள்,
சந்தை பெருமாற்றம் இதிலே பிள்ளைகள் 80 ரூபாய் விலை ஆகக்கூடிய கேள்வி விலை 60 ரூபாய் நுகர்வோன் கட்டுப்பாட்டு விலையிலே செலுத்துகின்ற விலை. எனவே 200 அலகுகளை நுகர்வோன் கொள்வனவு செய்கின்றான். எனவே 80 60 தர 200 கீழ் 2 நுகர்வோர் மிகையாக காட்டப்படுகிறது. இதன் பெறுமதி 2000 ரூபாவாகும். அந்த ஏற்பரப்பின் பெறுமதி 2000 ரூபாவாக கருதப்படுகிறது. எனவே ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் போது நுகர்வோர் மிகை ஏ அதன் பெறுமதி 2000 ரூபாய். அடுத்ததை பாருங்கள். நாங்கள் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் பார்க்க போன்றோம். கட்டுப்பாட்டு விலையில் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு அமையும்? உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் கணிக்கின்ற போது பிள்ளைகள் உற்பத்தியாளன் பெறுகின்ற மொத்த வருமானத்தில் இருந்து உற்பத்தியாளனுக்கு உற்பத்தியாளனுக்கு ஏற்படுகின்ற மொத்த மாறும் செலவை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையை கணிப்பிடலாம். இங்கே கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகள். TR மைனஸ் TVC உற்பத்தியாளர் மிகை இங்கே காட்டப்படுகின்ற பொழுது TVC என்று சொல்லப்படுகின்ற மொத்த மாறும் செலவு பிள்ளைகள். மொத்த மாறும் செலவு உற்பத்தியாளன் உற்பத்தியை விற்பனை நிரம்பல் செய்வதன் மூலம் பெற தயாராக உள்ள பணத்தை குறிக்கிறது. அதாவது உற்பத்தியாளன் விற்பனை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள தயாராக உள்ள விலை. அப்ப டிவிசியை நாங்கள் மொத்த வருமானத்தில் இருந்து கழிக்கின்றோம். இங்கே வரைபிலே மொத்த வருமானத்தை குறிக்கின்ற பரப்பு BEG ஆகும். அந்த 200 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது 60 தர 200 அலகுகளை அவன் விற்பனை செய்கிறான். அதாவது 60 ரூபாய் விலையில 200 அலகுகள் விற்பனை செய்வதன் மூலம் அவன் பெறுகின்ற வருமானம் 12000. அதனை குறிக்கின்ற பரப்பு வரைவிலை காட்டப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள் BEG. இந்த BEG என்ற பரப்பிலே G பரப்பு என்பது மாறும் செலவை குறிக்கும். உற்பத்தியாளருடைய மொத்த மாறும் செலவு. அதனை நாங்கள் கணிக்கின்ற பொழுது 20 தர 200 அதன் கீழ் 2. 20 தர 200 கீழ் 2 அதன் பெறுமதி 2000. ஆகவே 12000 ஆகிய மொத்த வருமானத்தில் இருந்து 2000 ரூபாவாகிய மொத்த மாறும் செலவை கழித்து பெறப்படும் 10,000 ரூபாய் BE பரப்பின் பெறுமதியாகும். பாருங்கள் பிள்ளைகள், BEG உற்பத்தியாளர் வருமானத்தை குறிக்கும் பரப்பு, G மாறும் செலவை குறிக்கும் பரப்பு. எனவே BEG-இலிருந்து நாங்கள் G பரப்பை கழித்து பெறப்படுகின்ற பெறுமதி BE பரப்பு. அதன் பெறுமதி 10,000 ரூபாவாகும். எனவே இந்த கட்டுப்பாட்டு விலையின் பின் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போது ஆரம்பத்திலே A நுகர்வோர் மிகை என்று சொன்னோம். இப்போது உற்பத்தியாளர் மிகை BE என்று பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த கட்டுப்பாட்டு விலையில் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போது பொருளாதார மிகையை நாங்கள் கணிப்பதற்கு A பரப்பாகிய நுகர்வோர் மிகையினதும் BE பரப்பாகிய உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. எனவே ABE பொருளாதார மிகை. இங்கே A பரப்பின் பெறுமதி 2000 ரூபாய், BE பரப்பின் பெறுமதி 10,000 ரூபாய். எனவே இரண்டினுடைய கூட்டுத்தொகையாகிய 12,000 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையின் பின்னர் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போது பொருளாதார மிகையின் பெறுமதியாக அது காட்டப்படுகிறது.
சரியா பிள்ளைகள்? ஆரம்ப சந்தை சமநிலை 40 ரூபாவில் பொருளாதார மிகை 16,000 ரூபாவென கணிப்பிட்டிருந்தோம். இப்போது பிள்ளைகள் கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை 60 ரூபாவாக விதிக்கப்பட்ட நிலையில் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது பொருளாதார மிகை 12,000 இருக்கிறது. எனவே இங்கே நாங்கள் சமூக நல இழப்பு அந்த 12,000 ரூபாவை 16,000 ரூபாவில் இருந்து நீக்கி பார்க்கின்ற பொழுது 16,000 ஆரம்ப பொருளாதார மிகைக்கும் 12,000 கட்டுப்பாட்டு விலையின் பின்னர் உள்ள பொருளாதார மிகைக்கும் இடையிலான மீதி 4,000 அது சிஎஃப் பரப்பாக இருக்கும். அந்த சிஎஃப் பரப்பினுடைய பெறுமதி 4,000 ரூபாய் சமூக நல இழப்பாக அமையும். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் பிள்ளைகள், நாங்கள் கட்டுப்பாட்டு விலையிலே பார்த்தாலும் சரி, வரி நடவடிக்கைகள்ல பார்த்தாலும் சரி, எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதார மிகைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை கணிக்கின்ற பொழுது புதிய பொருளாதார மிகையிலே இருந்து ஆரம்ப பொருளாதார மிகையை கழிக்கின்ற பொழுது அந்த சமூக நல இழப்பு தோன்றுகின்றதா அல்லது சமூக நல அதிகரிப்பு தோன்றுகின்றதா என்பது பெறப்படும். எனவே இப்போது நாங்கள் பார்த்தால் ஏபிஇ கட்டுப்பாட்டு விலையின் பின் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போது பொருளாதார மிகை, கட்டுப்பாட்டு விலையின் பின்னரான பொருளாதார மிகை, ஆரம்ப பொருளாதார மிகை, சமநிலையிலே காணப்பட்ட ஆரம்ப பொருளாதார மிகை பிள்ளைகள் ABCEF பரப்பாக இருக்கும். எனவே கட்டுப்பாட்டு விலையின் பின் 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போதான பொருளாதார மிகையிலே இருந்து ஆரம்ப சந்தை சமநிலையிலே உள்ள பொருளாதார மிகையாகிய ABCEF கழிக்கின்ற பொழுது சிஎஃப் என்ற பரப்பு சமூக நல இழப்பாக அமையும். எனவே இங்கே ஏபிஇ கட்டுப்பாட்டு விலையின் பின்னரான பொருளாதார மிகையின் பெறுமதி 12,000, ஏபிசிஇஎஃப் ஆகிய ஆரம்ப பொருளாதார மிகையின் பெறுமதி 16,000. எனவே 12,000 16,000 நாங்கள் கழித்து பெறப்படுகின்ற 4,000, அதாவது 4,000 ரூபாய் இங்கே சமூக நல இழப்பாக அமையும். அது வரைவிலே சிஎஃப் பரப்பினால் காட்டப்படுகிறது. வரைவிலே சிஎஃப் பரப்பு சமூக நல இழப்பு. நீங்கள் வரைவை நன்கு அவதானித்து பார்க்கலாம். அந்த சிஎஃப் பரப்பினுடைய பெறுமதியை நாங்கள் இங்கே அளவிட்டு காட்டி இருக்கின்றோம். அதன் பெறுமதியை பாருங்கள் பிள்ளைகள். 60/20 தர 400/200 அதன் கீழ் 2, அதன் பெறுமதி இங்கே 4,000 ரூபாய் சிஎஃப் இன் பெறுமதி தரப்பட்டிருக்கிறது. வரைவிலே திரும்ப பாருங்கள் பிள்ளைகள். வரைவிலே ஏபிசிஇஎஃப் உங்களுக்கு தரப்பட்டது ஆரம்ப பொருளாதார மிகை. இப்போது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கட்டுப்பாட்டு விலையிலே 200 அலகுகள் பரிமாற்றத்தின் போது ஏ நுகர்வோர் மிகை, பிஇஜி உற்பத்தியாளருடைய வருவாயை குறிக்கும், ஜி டிவிசியை குறிக்கின்றது. எனவே பிஇஜி ஆகிய மொத்த வருமானத்திலிருந்து டிவிசி ஜி பரப்பை கழித்து பிஇ உற்பத்தியாளர் மிகை என்று கண்டோம். எனவே ஏபிஇ என்ற உற்பத்தியாளர் மிகை ஏ இனதும் நுகர்வு மதிக்க வேண்டும், உற்பத்தியாளர் மிகை பி இனதும் நுகர்வோர் மிகை ஏ இனதும் கூட்டுத்தொகை அந்த 200 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போதான பொருளாதார மிகை ஏபிஇ அதன் பரப்பை கண்டோம். எனவே ஏபிசிஇஎஃப்பிலிருந்து ஏபிஇ கழிக்கப்பட்ட சிஎஃப் பரப்பு சமூக நல இழப்பாக வரும்.
இப்போது பாருங்கள், இந்த 60 20 கழித்து வார 40 ரூபாய் இந்த முக்கோணம் CA பரப்பு முக்கோணத்தினுடைய அடியாக அல்லது செங்குத்து உயரமாக நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய அடியாக 400க்கும் 200க்கும் இடைப்பட்ட பெறுமதியை பார்க்கலாம். அதுதான் பிள்ளைகள் நாங்கள் அங்கே போட்டிருக்கின்றோம். 400க்கும் 600க்கும் இடைப்பட்ட பெருமானம் இங்கே தொகையாக அடியாக இடம்பெறுகிறது. 60 - 20 ஆகிய 40 இங்கே செங்குத்து உயரமாக நாங்கள் காட்டலாம். அதை 2ஆல பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற பெருமானம் CFின் பரப்பு 4000 ரூபாவாகும். அப்ப சமூக நல இழப்பு 4000. இங்கே பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், 200 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது எவ்வாறு நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, ஆரம்ப நுகர்வோர் மிகையிலிருந்து புதிய நுகர்வோர் மிகை எவ்வாறு மாற்றம் அடைகிறது, அதன் இழப்பு எவ்வாறு இருக்கு, உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு மாற்றம் அடைகின்றது, அதனுடைய இழப்பு எவ்வாறு இருக்கு என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், தற்போது இப்ப நாங்கள் இன்னொரு விளக்கம் பெறப்போகின்றோம். 200 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது எவ்வாறு காணப்பட்டது, அதன் அடிப்படையில் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வரைவிலே காட்டப்பட்டவாறு 60 ரூபாவை கட்டுப்பாட்டு விலையாக விதிக்கின்ற பொழுது, அரசு அந்த கட்டுப்பாட்டு விலையை விதிக்கின்ற பொழுது 600 அலகுகளை உற்பத்தியாளர்கள் நிரம்பல் செய்கின்றனர். அந்த 600 அலகுகளை நிரம்பல் செய்ய அந்த நிரம்பலாளர்கள் தீர்மானித்துள்ளார்கள் என கருதுவோம். 600 அலகுகளை நிரம்பல் செய்ய தீர்மானித்து, இதனால் உற்பத்தியாளனது மாறும் செலவு வரைவிலே GHIA பரப்பாக அமையும். அதாவது 600 அலகுகளை நிரம்பல் செய்ய முற்படும் பொழுது ஏற்படுகின்ற TVC மொத்த மாறும் செலவு அதிகரிக்கின்றது. ஆனால் நுகர்வோன் 200 அலகுகளை மட்டும்தான் கொள்வனவு செய்கிறான் என்பதால் உற்பத்தியாளர் வருவாய் VEG பரப்பாக அமையும். அது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த விடயம். அதாவது 600 அலகுகளை அவன் நிரம்பல் செய்ய முற்படுவாராக இருந்தால் மொத்த மாறும் செலவு அதிகரிக்கும். 200 அலகுகளை நுகர்வோன் கொள்வனவு செய்கிறான் என்பதனால் உற்பத்தியாளரது வருவாய் குறைவாக இருக்கின்றது, 12,000 ரூபாவாக. ஆனால் மாறும் செலவு 600 அலகுகளை கொடுக்கின்ற பொழுது அதிகமாக இருக்க வேண்டும், 12,000 ரூபாவாக இருக்க வேண்டும். எனவே உற்பத்தியாளர் மிகை அங்கே குறைகின்றது. நீங்கள் இது சம்பந்தமாக, இந்த விடயம் சம்பந்தமாக 2020ஆம் ஆண்டிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது MCQவிலே. அந்த பொருளாதார நெருக்கடி அல்லது அரசின் அந்த நெருக்கடி காரணமாக உற்பத்தியாளர்கள் சமநில விலையை விட அரை மடங்கு விலைக்கு விற்பனை செய்கின்ற பொழுது நுகர்வோன் எதிர்பார்க்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் விற்பனை செய்தால் என்ன நடக்கும், உற்பத்தியாளர் மிகை என்ன செய்யும், நுகர்வோர் மிகைக்கு என்ன நடக்கும், அதே போல பொருளாதார மிகைக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனூடாக அதன் அடிப்படையிலே அங்கே கேட்கப்பட்ட கேள்வி பொருளாதார மிகைக்கு என்ன நடக்கும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், வரவை நாங்கள் ஒருக்கா மீண்டும் எடுத்து பார்ப்போம். வரவிலே பிள்ளைகள், இந்த 60 ரூபாய் விலையிலே 600 அலகுகளை நிரம்பல் செய்ய உற்பத்தியாளர் எண்ணுகிறானாக இருந்தால் அந்த 600 அலகுகள் நிரம்பல் செய்வதற்கு எல்லை செலவு அடிப்படையில் உற்பத்தியாளன் பெற தயாரான விலை GHIA பரப்பால் காட்டப்பட வேண்டும். 600 அலகுகளை அவன் நிரம்பல் செய்ய தயாராக இருந்தால் எல்லை செலவு அடிப்படையிலாக விற்பனையாளன் பெற தயாரான
விற்பனை செய்ய தயாரான பண அளவு என்று சொன்னால் GHI பரப்பு, அதுதான் TVC. எனவே GHIA பரப்பு அவனுடைய TVC ஆக இருக்கும். ஆனால் அவன் 60 ரூபாய் விலையில் BEG பரப்புகளை மட்டும்தான் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தால் உண்மையிலே அவனுடைய மொத்த வருமானம் 60 தர 600 இருக்க வேண்டிய இடத்தில் நுகர்வோர்கள் 200 அலகுகளை கொள்வனவு செய்வதனால் 60 தர 200 அலகுகள் தான் உற்பத்தியாளருடைய வருமானமாக இருக்கிறது. ஆனால் 600 அலகுகளை அவன் நிரம்பல் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மொத்த மாறும் செலவு GHIA பரப்பாக இருப்பதனால் அவனுடைய மொத்த உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். விளங்குதா பிள்ளைகள்? ஆனால் பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்திலே அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுவது உற்பத்தியாளர் நலன் கருதியாகும். எனவே உற்பத்தியாளர் நலன் கருதி விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட அந்த விலை உற்பத்தியாளருடைய மிகையை குறைக்கும் என காட்டப்பட்டால் உற்பத்தியாளர் எதிர்பார்த்த நன்மையை பெற முடியாது போகும். அதாவது எதிர்பார்த்த நன்மை உற்பத்தியாளருக்கு கிடைக்காது போகும். எனவே அந்த உற்பத்தியாளன் நன்மையை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு அந்த நன்மையை பெற வைப்பது என்பது இங்கே காட்டப்படும். எனவே அந்த உற்பத்தியாளர் நன்மை கருதி ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக்க வேண்டுமாக இருந்தால், உற்பத்தியாளர் நலன் கருதி விதிக்கப்படுகின்ற விலை காரணமாக உற்பத்தியாளர் நன்மையை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த விலை அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும். அதாவது செயற்திறன் உள்ள கட்டுப்பாட்டு விலையாக அது அமைய வேண்டும். எனவே அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு இங்கே சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் ஒன்று மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தல். அதாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மிகை நிரம்பல் ஒன்று தோன்றுகின்றது. அந்த மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்கிறது. கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி பற்றாக்குறையான காலங்களிலே அவற்றை நிரம்பல் செய்கிறதுக்காக கொள்வனவு செய்கிறது. அதே நேரத்திலே இந்த மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்வதனால் உற்பத்தியாளனுக்கு அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் நிரம்பல் செய்ய தயாராக இருக்கின்ற அனைத்து நிரம்பல்களும் விற்பனை செய்யப்படும். உற்பத்தியாளர் வருமானம் அதிகரிக்கப்படும். அந்த நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்காக மிகை நிரம்பலை, அதாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் ஏற்படுகின்ற மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்தல். இது முதலாவது நடவடிக்கை. இரண்டாவது நடவடிக்கை கேள்வியை அதிகரிக்க செய்தல். அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான கேள்வியை அதிகரிக்க செய்தல். உதாரணமா பிள்ளைகள் பாருங்கள், இப்போது கணனி கற்கை நெறி இருக்கிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த கணனி கற்க நெறியை, இந்த கணனி கற்கையை அதிகரிக்க வேண்டும், கணனி கற்கை மீது கேள்வியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அரசு ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது. கணனி கற்கையை முடித்த அந்த சர்டிபிகேட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே குறிப்பிட்ட புள்ளிகள் அதிகரிக்கப்படும் என்று ஒரு அறிவித்தல், ஒரு நிலைமை தோன்றியிருந்தால் கணனி கற்கை மீது கேள்வியை அதிகரிப்பர். அப்ப கேள்வியை அதிகரிக்கின்ற பொழுது அந்த உயர்ந்த விலையாகிய குறைந்தபட்ச விலையிலே கூடுதலான நிரம்பல்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனை இரண்டாவது நடவடிக்கை அந்த கேள்வியை அதிகரிக்க செய்தல். மூன்றாவது நடவடிக்கை அந்த மிகை நிரம்பல் காணப்படுகின்ற நிலையிலே அந்த மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்வதற்கு பதிலாக அந்த மிகை நிரம்பலை ஏற்றுமதி செய்தல். மிகை நிரம்பலை ஏற்றுமதி செய்தல் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அதுக்குள்ளே பார்க்கலாம். அந்த மிகை நிரம்பலை ஏற்றுமதிக்காக நிறுவனங்களுக்கு அனுமதித்தல்.
அப்ப ஏற்றுமதி செய்கைகளையும் இந்த மிகை நிரம்பலை ஏற்றுமதி செய்கின்ற பொழுது அந்த குறிக்கப்பட்ட குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை செயற்திறன் உள்ளதாக அல்லது அர்த்தம் உள்ளதாக மாற்றப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்குது பிள்ளைகள், 4வது விடயம் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதிலே இந்த மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக மிகை நிரம்பல் காரணமாக ஏற்படும் பொருளின் விலை வீழ்ச்சி ஏற்படும் சந்தையிலே, இதனால் உற்பத்தியாளர்கள் நட்டத்தை அடைவர். அந்த மிகை நிரம்பலை காரணமாக ஏற்படக்கூடிய நட்டத்தை அரசு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு குறை நிரப்பு கொடுப்பனவாக வழங்குதல், ஒரு குறை நிரப்பு கொடுப்பனவாக வழங்குதல். அந்த 4 விடயங்கள் மூலமாகவும் இந்த உற்பத்தியாளர் நன்மை கருதி விதிக்கப்படுகின்ற ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை செயற்திறன் மிக்கதாக அல்லது அர்த்தம் உள்ளதாக மாற்ற முடியும். செயற்திறன் உள்ளதாக அல்லது அர்த்தமுடையதாக மாற்ற முடியும். பாருங்கள் பிள்ளைகள், இதற்கு நடவடிக்கை என்னவென்று சொன்னால், இவற்றிற்கு மேலதிகமாக ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு அரசாங்கம் உத்தரவாத விலை திட்டத்தையும் அமுல்படுத்த முடியும். இங்கே பிள்ளைகள் ஆக குறைந்த விலை அல்லது இழிவு விலை என்று நாங்கள் கருதி கொள்கின்றோம். அந்த ஆக குறைந்த விலைக்கும் உத்தரவாத விலைக்கும் இடையில சிறு வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இங்கே உத்தரவாத விலை திட்டம் என்றால் அரசினால் விதிக்கப்படுகின்ற அந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை ஒன்று உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் என்பதை உத்தரவாதப்படுத்துவதே ஆகும். அதாவது அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை ஒன்றை விதிக்கிறோம், அந்த விலை எவ்வாறாயினும் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துவது அல்லது உத்தரவாதப்படுத்துவதுதான் அரசின் உத்தரவாத விலை திட்டமாக கருதப்படும். அந்த உத்தரவாத விலை திட்ட அடிப்படையிலே பார்த்து அந்த உத்தரவாத விலை திட்டத்தினுடைய செயற்பாடுகளும் இந்த குறைந்தபட்ச விலை கட்டுப்பாட்டு விலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே விடயமாக நாங்கள் கருதி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்?